Hi, hello, வணக்கம். Welcome to SR Arts and Crafts from Sandhi. நாம இன்னைக்கு ஒரு சிம்பிள் பிரைடல் பிளவுஸினுடைய மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். saree பியூர் சில்க் saree. இது கிரீன் கலர் சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்து இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேக் நெக் டிசைனில் 4 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்குறோம். இது எதுக்காக வேண்டினா டெய்லரிங் பர்பஸ்க்காக வேண்டி. தென் 2 லைன்ஸ் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்குறோம். எகைன் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்குறோம். ஸோ இதுவெல்லாம் கொடுத்து இது வந்து சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் சைஸ் சக்கரி அண்டு 3ஆம் நம்பர் கோல்டன் கலர் சுகர் பீடு கொடுத்துருக்குறோம். இதில் இது ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்குறோம். சக்கரி அண்டு சுகர் பீட், சக்கரி சுகர் பீட். இது ஃபுல்லாகவே வந்து பேக் நெக் சைடு எல்லாமே இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். சக்கரிக்குள்ளே பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்துருக்குறோம். 5x5 ஸ்டாண்டு 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இதை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். தென் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து இந்த பேக் நெக் டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிள் நீட் லுக் அண்டு பியூட்டிஃபுல் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் ஆஃப் எஸ்ஆருங்கிற டாப்பிக்கில் வெர்ஷன் 1 வீடியோ அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக் நெக் டிசைனுடைய ஃபுல் வியூ வந்து இதுதான். தென் ஸ்லீவ் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைனில் பேக் நெக் டிசைன் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துட்டு அது உள்ளே வந்து ஜரியில் செக்டு லைன் வந்து கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பார்டர் லைன் எப்படி கொடுத்துருக்குறோங்கிறத பார்க்கலாம். அதில் சொன்ன மாதிரி ஜரி செயின் ஸ்டிச்சில் கொடுத்துட்டு தென் பிங்க் கலர் 2 லைன் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்து ஸ்லீவ் டிசைனுடைய பார்டர் டிசைன். தென் இங்கே மேலே இதே மாதிரி ஒரு பார்டர் கீழே எப்படி கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி கொடுத்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். தென் உள்ளே வந்து செயின் ஸ்டிச்சில் ஜரியில் செக்குடு டிசைன் வந்து கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதை கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டோன் வச்சு சுகர் பீட் வச்சு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு செக்குடு லைன்லேயும் ரெட் கலர் ஸ்டோன் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ஜரியில் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துட்டோம். இது ஒரு லைன் ஃபுல்லாக செக்குடு கொடுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச் ஜரியில் போட்டிருக்கிறது மேலேயே வந்து 2ஆம் நம்பர் சுகர் பீடு அண்டு ஸ்மால் சைஸ் சுகர் பீடு கொடுத்து இது ஹேங்கிங் டைப்பில் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாகவே இந்த பார்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த 2 லைனையும் வச்சு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். தென் இதில் வந்து புட்டா டிசைன் கொடுத்துருக்குறோம். அது எப்படி கொடுத்துருக்குறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ புட்டா டிசைன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுகர் பீட் வச்சு நார்மல் நீடியில் ஸ்டிச் பண்ணிட்டோம். தென் அடுத்தது ஹேங்கிங் மெத்தடில் புட்டா டிசைன் கொடுத்துருக்குறோம். அதில் ரெட் கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் கோல்டன் கலர் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டோம். எகைன் ஹேங்கிங் மெத்தடுக்கு வந்து ஜர்தோசி ஸ்மால் சைஸ் நார்மல் நீடியில் ஸ்டிச்சிங் கொடுத்து அதில் ஒரு சின்ன சைஸு சுகர் பீட் கொடுத்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாகவே ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி புட்டா டிசைன் தான் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் டிசைன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் டிசைனானது நம்ம பேக் நெக் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் கொடுத்துருக்குறோம். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் அண்டு ஸ்லீவ் டிசைன் ரொம்ப நேச்சர் சூப்பர் அண்டு அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ சிம்பிளான பிரைடல் பிளவுஸினுடைய
பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் அண்டு ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. ஹேவ் எ நைஸ் டே.